ஹாய், இன்னைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் வீடியோ பார்ட் 2. ஸோ நம்ம நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 ப்ரோக்ராம்ஸ் கிட்ட சால்வ் பண்ணியிருந்தோம்ல. ஸோ இன்னைக்கு இருக்கிற ரிமைனிங் ப்ரோக்ராம்ஸை சால்வ் பண்ணிட்டு நாளைக்கு வந்து நம்ம லிஸ்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஸோ இப்போ வாங்க கோடிங்குள்ளே போகலாம். ஸோ நம்ம ஆல்ரெடி இது வரைக்கும் பார்த்துருந்தோங்க. ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு இண்டெக்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதோடைய யூனிகோடை வந்து நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ வாங்க. ஸோ எல்லாத்துக்கும் ஒரு ஒரு யூனிகோட் வேல்யூன்னு இருக்கும்ல. இப்போ ஜேக்குனா 74, ஏக்குனா 65, இதுலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். 65, 66 அப்படின்னு ஸ்டார்ட் ஆகும்ல. ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம யூனிகோடை வந்து ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வாங்க, இப்போ இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதோட யூனிகோட் வேல்யூ என்ன, ஜியோட யூனிகோட் வேல்யூ என்னன்றதை கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரிங் டாட் கோட் பாயிண்ட் அட் அப்படின்ற ஒரு வேல்யூ, ஐ மீன் அந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம வேல்யூ கெட் பண்ணுறோம். ஸோ ஜியோட வேல்யூ என்ன போட்டிருக்காங்க, 71. ஸோ அதோடைய இண்டெக்ஸ் வந்து இங்கே 0லேருந்து ஆரம்பிக்கும்ல. ஸோ அதால் 0 1 2 3 4ன்னு சொல்லிட்டு அதோடைய வேல்யூ வந்து ரிட்டர்ன் பண்ண போகிறோம். ஸோ இதெல்லாம் சிம்பிளாக ஃபங்க்ஷன் வச்சு ரன் ஆகிறது. ஸோ இது வந்து 0. ஸோ இது வந்து ஈஸியாக வந்துட்டு 0 வந்தால் ரிமூவ் பண்ணுன்ற மாதிரி மெத்தட் கூட நம்ம போடலாம். ஸோ இவங்க எந்த மாதிரி போட்டிருக்காங்க, அங்கே பாருங்கள் குத்துருக்க இதுவில் வந்துட்டு 0 வந்துச்சுன்னா எத்தனை 0 வந்தாலும் அதை ரிமூவ் பண்ணிடணும். இங்கே பாருங்கள் எல்லா 0வும் ரிமூவ் பண்ணிவிட்டு 1 2 3 5 6 9 மட்டும்தான் வரும். ஏன்னா இங்கே வரப்போ இந்த 0 0ன்னு ஈக்குவலாக வரும். அப்போ அதை ரிமூவ் பண்ணுறோம், அவள் தான். ரெண்டு ஸ்ட்ரிங்கை வந்து கம்பேர் பண்ணுறதா, ஓகே. ஸோ இந்த ஸ்ட்ரிங்கும் அந்த ஸ்ட்ரிங்கும் ஈக்குவலான்னு பார்க்கணும். ஸோ ஸ்ட்ரிங் 1ம் ஸ்ட்ரிங் 2வும் ஈக்குவலான்னு பார்க்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஹலோவும் ஜிக்ஸும் இதுவான்னு பார்த்தா இல்லை. அப்புறம் ஹலோவும் ஈக்குவலான்னு பார்த்தா ஆமாம் ஈக்குவல், சேம் வேர்ட்ஸில், அதால் ட்ரூ. ஸோ அதுக்கு அந்த ஈக்குவல் ஆப்ரேட்டர் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லெக்சிகோகிராஃபி. ஸோ லெக்சிகோகிராஃபினா எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஓகே இப்போ கொடுத்துருக்காங்கல்ல அதோட அட்வான்டேஜ் தான். ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்க ஸ்ட்ரிங்கோட ஸ்ட்ரிங் 2, இப்போ இந்த ஸ்ட்ரிங் 1ஓட இந்த ஸ்ட்ரிங் 2 கிரேட்டராக இருந்தால் வந்து நம்ம பாசிட்டிவ் வேல்யூ ரிட்டர்ன் பண்ணோம். இல்லை ஈக்குவலாக இருந்துச்சுன்னா 0 ரிட்டர்ன் பண்ணோம். இல்லை இப்போ ஸ்ட்ரிங் 1 வந்து கிரேட்டராக இது ஐ மீன் லெஸ்ஸாக இருந்து ஸ்ட்ரிங் 2 கிரேட்டராக இருந்ததுன்னா அந்த சமயத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மைனஸ் வேல்யூஸ் மீட் பண்ணோம். ஸோ அதுபடி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ரெண்டு ஸ்ட்ரிங்கை கம்பேர் பண்ணுறப்போ ஈக்குவல். ஸோ அந்த இடத்துல வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் 1 ஸ்ட்ரிங் 2 கம்பேர் பண்ணுறப்போ 0. ஸோ அடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்ட்ரிங் 1ஐயும் ஸ்ட்ரிங் 3யும் கம்பேர் பண்ணுறாங்க. ஸோ இதை விட இது பெருசு இல்லை. ஸோ அதால் வந்து மைனஸில் போயிடுச்சு பாருங்கள் வேல்யூ. ஸோ அப்புறம் அங்கே பாருங்கள் ஸ்ட்ரிங் 1ஐயும் ஸ்ட்ரிங் 4ஐயும் கம்பேர் பண்ணுறாங்க. ஸோ அது பாசிட்டிவ் தான். ஸோ அதால் அதோடைய யூனிகோட ரிட்டர்ன் பண்ணுறாங்க. ஸோ யா சிம்பிள், இந்த ஃபங்க்ஷன் தாங்க முக்கியம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ஈவன் லென்த் வேர்ட்ஸ். ஸோ அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஈவனாக ஒரு ஸ்ட்ரிங் இருக்கும், அந்த ஸ்ட்ரிங்கில் வந்து 4 ஐ மீன் ரெண்டு ஈக்குவலாக இருந்துச்சுன்னா இல்லை 2 மட்டும் இருந்தாலுமே நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இங்கே வந்துட்டு பாருங்கள் ஜீக்ஸ் ஃபார் ஜீக்ஸை பற்றி ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆமும் ஜீக்கும் மட்டும்தான். இப்போ ஆமில் வந்து ஏஎம் வந்து ரெண்டும் காமனாக வருது, அதே மாதிரி ஜீக்கில் வந்து ஜியும் ஈகேவும் காமனாக வருது இல்லை. ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம ஈவன் ஆப்ரேட்டர் ஏற்கனவே போட்டிருப்போம்ல. ஸோ அதை வச்சு வரது தான் அது. ஸோ இதுவுமே ஈஸி தான். சும்மா அப்படியே ட்ரை பண்ணி பாருங்கள், ஜாலியாக போட்டு முடிச்சிடலாம். அதை தான் சொல்லலான்னு இருந்தேன். ஸோ யா அதை தான் இவங்க நம்ம ஈவன் ஆப்ரேட்டர்லாம் போட்டு இது பண்ணியிருப்போம்ல, அதே கான்செப்ட் தான். ஸோ ஒரு ஸ்ட்ரிங்கில் வந்துட்டு இன்னொரு ஸ்ட்ரிங் அந்த இடத்துல வந்துட்டு நம்ம ரீப்ளேஸு அந்த மாதிரி நிறைய விஷயங்களை யூஸ் பண்ணலாம். ஸோ இவங்க எப்படி பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம். ஸோ புதுசாக ஒரு ஸ்ட்ரிங் எடுத்துருக்காங்க, அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் டு இன்சர்ட். ஸோ இந்த மாதிரி ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம ரீப்ளேஸ் ஃபங்க்ஷன் கூட யூஸ் பண்ணலாம். ஐ மீன் அதை பைத்தானில் யூஸ் பண்ணுறதுன்னு நினைக்கிறேன், அதெல்லாம் இங்கே யூஸ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள் இப்போ ஃபார்லாண்டை வந்து இண்டெக்ஸ் 4ல் வந்துட்டு ஜீக்ஸ்னு இருக்குல்ல, அது நடுவில் ஃபாரை வந்து இன்க்ளூட் பண்ணுறாங்க. ஸோ யா சிம்பிள் தான். அதுக்கு வந்து ஸ்ட்ரிங் டு பி இன்சர்ட்டட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷனை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ளிட்டிங் இன்டு a number of substrings. ஸோ என்ன பண்ணியிருக்காங்க, ஸ்ட்ரிங் ஜாவா 0 கேரக்டர். ஸோ யா இதில் இருக்கிற தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. ஐயோ, ஸோ இதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லா கேரக்டருமே ஸ்ப்ளிட் பண்ணிட்டு தனித்தனியாக அந்த சீக்வன்ஸாக இப்போ ஃபஸ்ட்டு டீலேருந்து இப்போ ஒரு பெருசாக ஒரு இது டைப் பண்ணுறோம்ல. ஸோ இது எல்லாத்தையுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டி வரும், அப்புறம் டிஹெச் வரும், வரும் சி வரும், ஐ மீன் இந்த ஃபுல்லாக வருது பாருங்கள். கடைசியில் வந்து டி வரைக்கும் இந்த மாதிரி ஸ்ப்ளிட்டாக இருக்குல்ல, அதெல்லாம் வந்துட்டு நம்ம லைனாக பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. ஏன் இந்த மாதிரி லூசுத்தனமாக பண்ணுறானுங்கன்னு தெரில, வெறுப்பாக. ஸோ அந்த மாதிரி எந்தெந்த வேர்டு கொடுத்தாலும் அந்த மாதிரி இப்போ கேட்டுன்னு இருக்கா, அதுலேருந்து இந்த வரைக்கும் இப்போ அந்த ஐலேருந்து ஸ்டார்ட் ஆகிட்டு ஃபஸ்ட்டு சி பிரிண்ட் ஆகும், சிஏ பிரிண்ட் ஆகும், சிஏ டீன் பிரிண்ட் ஆகும், அதுக்கடுத்து திருப்பி வரும், அட்டு வருதா, அதே மாதிரி ரிவர்ஸ்லேருந்தும் பிரிண்ட் ஆகிக்குது பாருங்கள். இந்த மாதிரிலாம் கூட கோட் போடுவாங்க போகுது, நமக்கு தான் அதெல்லாம் பார்த்தா தலை வலிக்குது. ஸோ யா அவள் தாங்க.
ஸோ அவ்வளோதாங்க, இதை தான் முக்கியமாக கன்வே பண்ணணும் நினச்சேன். இதில் என்ன டவுட்ஸ் இருந்தால் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க மறக்காம ஃபாலோ சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ இந்த வீடியோ டடா.